Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சுலபமா செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது கருவேப்பிலை சாதம். நல்ல டேஸ்டாவும் ஈஸியாவும் செய்யக்கூடிய சாதம் இது. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலா கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிற போறோம். இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 2 பட்டை வெத்தல், 1 கப் அளவுக்கு நல்லா ட்ரையான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா முறுமுறுப்பா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா முறுமுறுப்பாக வறுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன், ஆற வச்சு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. அடுத்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது கூட 1 பட்டை வத்தல், 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்துக்கிற போகிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 பச்சை மிளகா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலா நீங்கள் முந்திரி பருப்பும் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம வறுத்து அரைச்ச கருவேப்பிலை பொடி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா புளிப்புக்காக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் புளிக்கரைசல் சேர்த்துக்கிற போகிறேன். சேர்த்துட்டு இது நல்லா சுருள வதக்கிடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா சுருள ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கிற போகிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுலபமாக செய்யக்கூடிய சாதம் இது. இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.